ஹலோ வியூவர்ஸ். டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29 ஜூலை அன்றைக்கி வந்துட்டு டிஎன்ஏ வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங்கும் எண்ட் ஆகி அவங்களோட சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி காலேஜஸும் வந்து அலாட் ஆகிருக்கு. காலேஜஸ் பிரான்ச்சஸ் என்னென்ன அலாட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டையும் நீங்கள் யார் யாருக்கு வந்து இங்கே வந்து அலாட்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆர் அப்வோர்டு வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான டைமிங்கும் உங்களுக்கு வந்து இப்போ இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சேம் இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்திருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டும் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. இது மாதிரி கொடுத்து சார் இப்போ என்ன பண்ணலாம், என்னோடய அப்வோர்ட் ஆப்ஷன்ஸில் இந்த சாய்ஸஸ்லாம் வச்சுருக்கன்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இப்போது அடுத்த ரவுண்ட்ஸில் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் என்ன மாதிரி வந்து காலேஜ் சீட்ஸ் வந்து கிடைக்குது கட் ஆஃப்ஸ்க்கு அப்படின்றத. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ லைக் பண்ணிங்க. ஸோ அதனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும், அவங்களும் வந்துட்டு இதை பார்ப்பாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ 1 by 1 வந்துட்டு என்னென்ன கட் ஆஃப்க்கு கோர்சஸ் அலாட் ஆகிருக்குன்றத பார்ப்போம். இப்போ பாருங்கள் 188, இது 188 கட் ஆஃப்க்கு. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனு இது வந்து கிடச்சிருக்கு. என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ். ஸோ பாருங்கள் 188க்கு உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணா சிஎஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லேயும் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். போன வருஷம் எப்படி கிடச்சிருக்கு, நமக்கு கம்மியாக இருக்கா என்னென்னு நம்மளால் கம்பேரிஷன் வந்து பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி 187.5 பாருங்கள் வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அலாட் இசிஇ. இது வந்து ஓசி உங்களுக்கு. ஸோ ஓசின்னு வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகும். ஸோ அவங்க அதனால் இந்த கோர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 183 கட் ஆஃப் எல்லாமே ஸ்ரீ ஈஸ்வர்லி சிஎஸ்சி வந்து எடுக்க முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் பாருங்கள். ஸோ கட் ஆஃப்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் வந்து இந்த இயர் வந்து இருக்குது. ஸோ ஈஸியாக நிறைய காலேஜஸ் வந்து கிடைக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு காலேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக அவைலபிளாக இருக்கனால இது உங்கள் ரவுண்ட் 1ல் வரனால கண்டிப்பாக நிறைய உங்களால் சூஸ் பண்ண முடியுது. ஸோ ரவுண்ட் 2ல் வரம் தான் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இது இல்லாமல் பாருங்கள் கட் ஆஃப் 180.5க்கு ஈஸி சேம் ஸ்ரீ ஈஸ்வர்லேயே கிடச்சிருக்கு. ஸ்ரீ ஈஸ்வரில் பாருங்கள் நீங்கள் இப்போ இந்த 180 ரேஞ்சஸ் கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கிது. ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் தான் இந்த 179 ஒரு ரவுண்டு 2க்கு அவங்களும் வந்துட்டு ஸ்ரீ ஈஸ்வரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்பவும் ஈஸியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பிலோ இருக்கிற கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வரை நீங்கள் ரொம்ப நம்பலாம், கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து இது இல்லாமல் இன்னும் நம்மகிட்ட அதர் காலேஜஸ் அண்ட் கட் ஆஃப்ஸ் வந்து இருக்குது. இதையும் பார்ப்போம். அது வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் அவங்களுக்கு வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி கட் ஆஃபில் உங்கள் 187.5 எம்பிசி கம்யூனிட்டியில் பார்த்தா 7.5 ரிசர்வேஷனில் கிடச்சிருக்கு. இதில் முக்கியமாக பார்க்கணும். சப்போஸ் யாராவது 7.5 ரிசர்வேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்றது இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். 187.5க்கு வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் 7.5 ரிசர்வேஷன் கிடச்சிருக்கு. அதேமாதிரி என்ன கோர்ஸ்னால் ஏஐடிஎஸ். சரி காலேஜ் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அங்கேயே வந்துட்டு சிஐடியிலே கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து சிஐடி சென்னையிலேருந்து ஏஐடிஎஸ் கிடச்சிருக்கு. பட் அவங்க வந்து ஐடி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்செப்ட் அண்டு அப்போர்டு வந்து அவங்க இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஐடி ராஜலக்ஷ்மி வந்து கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ 180 கட் ஆஃப்கே சேம் நமக்கு ஆர்எம்கேலே வந்து கிடச்சிருக்கு. ஸோ ப்ரீவியஸ்லேயே பாருங்கள் 180 ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப்க்கு ஸ்ரீ ஈஸ்வர் பார்த்தோம் சேம். அதேமாதிரி ஆர்எம்கேல உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஈஸி வந்து கிடைக்கும். பிசிஎம் கம்யூனிட்டியில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 188.5லாம் பாருங்கள் அந்த கட் ஆஃப்கே உங்களுக்கு வந்துட்டு சிஎஸ்சியாக இருக்கட்டும். அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணா உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணா டெக்னாலஜி கோவைப்புதூர்னு ஸ்ரீகிருஷ்ணாவோட இன்னொரு ஒரு பிரான்ச் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த காலேஜில் 188.5 ஓசி கம்யூனிட்டிலே வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஓப்பன் கோட்டா மாதிரி தான். அதிகபட்சமான கட் ஆஃப்க்கு ஸோ உங்களுக்கு சீட் வந்து கிடைக்கும். அதில் கிடச்சிருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி அடுத்து பாருங்கள் 197.5 பிசி கம்யூனிட்டி. 197.5 வந்து உண்மையிலே ரொம்ப அதிகமான ஒரு கட் ஆஃப் தான். இப்போ இந்த கட் ஆஃப்லேயுமே வந்து பிசி கம்யூனிட்டியில் அவங்க இருந்திருக்காங்க. இசிஇ செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் வந்து எம்ஐடியில் கிடச்சிருக்கு. ஸோ மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த கட் ஆஃப்க்கு கிடச்சிருக்குன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ஒரு நல்ல கட் ஆஃப் தான். அதே மாதிரி 189 கட் ஆஃப் எடுத்த சிஎஸ்சி வந்து கிடச்சிருக்கு ஆர்எம்கேல. இவங்க வந்து பிசிஎம் கம்யூனிட்டியில் இருந்திருக்காங்க. அந்த கம்யூனிட்டி பேசிஸில் வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓசியில் பார்த்தீங்க அப்படின்றது 190 192 இந்த ரேஞ்சு தான் வந்து வரும்.
கண்டிப்பாக ஆர்எம்கேலாம் சூஸ் பண்ணலாம். வந்து கிடச்சிருக்கு, நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க. அதேமாதிரி 185 பாருங்கள், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக் 185க்கு R80 சூஸ் பண்ணுறாங்க. பிசி கம்யூனிட்டியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசி கம்யூனிட்டியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னும் ரவுண்டு 2ல் இன்னும் ரொம்ப அதிகமான பீப்புள் வந்து வருவாங்க. அதுவும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு பாருங்கள், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் R80யில் CSEAML எடுத்திருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எடுத்திருக்காங்க. 189.5ல் பார்த்தோம்னா RECயில் கிடச்சிருக்கு AADS. ஸோ என்ன கம்யூனிட்டின்னு பார்த்துடலாம். ஓசியில் பாருங்கள், பரவாயில்ல, ஓசி கம்யூனிட்டிக்கே உங்களுக்கு வந்துட்டு 189.5 RECயில் வந்து கிடச்சிருக்கு. அதேமாதிரி 191 கட் ஆஃப் பாருங்கள், கம்யூனிட்டி MBCயில் SKCET ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் CSE வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. அவங்களுக்கும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொவைட் ஆகிருக்கு. அதே மாதிரி 191.5 SSN. SSNயில் மெக்கானிக்கல் பாருங்கள், உங்களுக்கு 191.5 MBC வந்து கம்யூனிட்டியில் வராங்க. ஸோ அதுக்கு வந்து கிடச்சிருக்கு, கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. அதேமாதிரி 187.5 சேம் உங்களுக்கு PSG ஐடெக்கில் கூட கிடச்சிருக்கு பாருங்கள், ஓசி. ஸோ சிவில் கிடச்சிருக்கு 187.5. உண்மையிலேயே இது ஒரு நல்ல மூவ். கண்டிப்பாக இந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து நான் ரொம்பவும் வந்து எதிர்பார்ப்பேன். இது ஒரு நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக வந்து சிவில் வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் சிவில் வந்து சூஸ் பண்ணுறதே இல்லை. மேக்ஸிமம் நீங்களும் மேலே பார்த்தீங்கன்னாவே நிறைய காலேஜ் ஃபுல்லாக CSE EC இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் சிவில் மெக்கானிக்கலும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், SSNயில் மெக்கானிக்கல் எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த கட் ஆஃப்க்கு இது ஒரு நைஸ் மூவ். கண்டிப்பாக இந்த மாதிரியான காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணனால நல்ல ஒரு ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்து பாருங்கள், 191.5 PSG டெக் எடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கிடச்சிருக்காங்க. இவங்க வந்து SC கம்யூனிட்டியில் வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்போர்டு சாய்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போர்டு சாய்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 192 கட் ஆஃப் பாருங்கள், அந்த கட் ஆஃப்க்கு CIT சென்னை வந்து அவைலபிளாக இருக்குது, ECE கோர்ஸு. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் வந்து 193.5. ஸோ இந்த கட் ஆஃப்க்கு MBC கம்யூனிட்டியில் வந்து பாருங்கள், CSE அவைலபிளாக இருக்குது. எங்கன்னா தியாகராஜர் காலேஜ். கண்டிப்பாக தியாகராஜர் காலேஜில் 193.5க்கு கண்டிப்பாக CSE எடுத்து உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கண்டிப்பாக தியாகராஜர் காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்ன அடுத்து இன்னும் பாருங்கள், 182 கட் ஆஃப் பாருங்கள், 182 SC கம்யூனிட்டியில் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் வந்து கிடச்சிருக்கு. உண்மையிலே நல்ல மூவ் தான். 197.3 ஸோ EC பாருங்கள், SSNயில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். SSNன்றது உண்மையிலே ஒரு நல்ல காலேஜ் கண்டிப்பாக. பட் இந்த கட் ஆஃப்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக ECக்குன்றது கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 186.5 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாருங்கள். பண்ணாரி அம்மன் நிறைய பேர் இப்போ மேபி வந்து இங்கே பார்த்து வச்சுருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், 186.5க்கு AADS. அதே மாதிரி OC கம்யூனிட்டி OC நம்ம ஓப்பன் கோட்டாலே வந்து கிடச்சிருக்கு. AADSே கிடச்சிருக்கு 186.5. அதேமாரி 196க்கு PSG ஐடெக் CSE கிடச்சிருக்கு, அது ஒரு இது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபைனலாக பாருங்கள், PSG ஐடெக் CSE பிரான்ச் 196. அதே மாதிரி ஃபைனலாக பாருங்கள், 199.5 BC கம்யூனிட்டியில் CSE செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ் தான் கிடச்சிருக்கு. எங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. ஸோ இது ஃபைனலாக வந்துட்டு இந்த ஒரு நம்மகிட்ட என்கொயரி அதாவது வந்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணதில் பாருங்கள், CEG கேம்பஸ்லேயே அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக வந்து அவங்க இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நம்ம அடுத்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுலேயும் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த TNA ரிலேட்டட் டவுட்ஸ் என்ன இருந்ததுனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இதே மாதிரி காலேஜஸ் வந்து அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளை மெசேஜ் பண்ணலாம். இல்லைனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக அது அட்மிஷன் ரிலேட்டட் டீட்டெயில்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.